கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்து முதல் தேதியிலே நாம் தியானித்தோம். 16ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை நாம் தியானித்தோம். I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be shaken. என்னுடைய ஆண்டவரை எனக்கு முன்னாடி வைக்கும்போது என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதை இந்த தாவீது எழுதின சங்கீதம். அப்போ தாவீது தன்னுடைய அனுபவத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ அதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆண்டவரை முன்னாடி வைக்கும் போது அவர் அவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தாவீதுனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, அதாவது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதும் அந்த கர்த்தரை முன்னாடி வச்சதுனால அவ்வளோ பெரிய சிங்கத்தை அவன் கொல்ல முடிந்தது. அந்த கரடியை அவனால் கொல்ல முடிந்தது. கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. அவனுக்கு நேராக ஆபத்து சவுல் மூலமாக வரும் பொழுது அந்த ஈட்டி அவன் மேல் படாமல் வேறு இடத்திற்கு சென்றது. அந்த பள்ளத்தாக்கில் படை வீரர்கள், சவுலுடைய படை வீரர்கள் அவனை துரத்தி கொண்டு வரும் பொழுது, கடைசி நேரத்தில் அவன் சிக்கிக்கொள்ளுவான் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பொழுது அவனுக்கு தகவல் வருது ஒற்றர்கள் மூலமாக, நம்முடைய தேசத்துக்கு மேலே இன்னொரு டீம் படையெடுத்து வருது அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கிருந்து போகக்கூடிய சூழ்நிலை. அங்கே தாவீது தப்பு வைக்கப்படுகிறார். இப்படி அதுக்கடுத்து மகன் மூலமாக தாவீது அங்கே தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது அங்கேயும் பாதுகாக்கப்படுகிறார். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் தாவீதுக்கு சோதனைகள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் அவைகள் மத்தியிலே எல்லாவற்றிலும் இருந்து தாவீது விடுதலை பெற்று ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வரக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இங்க மிக அழகாக ஒரே வார்த்தை சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும், ஆமாம் எப்பொழுதும், ஆல்வேஸ் பிஃபோர் மீ, எப்பொழுதுமே எனக்கு முன்னாடி அவர் தான் இருக்கிறார். எப்பவும் எனக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறாரோ அப்படின்னா என்ன? என் வாழ்க்கையில் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் என்னுடைய ஆண்டவரை நான் முன்னாடி வைப்பேன், என்னுடைய தெய்வத்தை நான் முன்னாடி வைப்பேன், அவரை நான் கனப்படுத்துவேன். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். அப்போ தாவீது கர்த்தரை எப்பொழுதுமே முன்னாடி வச்சதுனால கர்த்தர் அந்த தாவீதை முன்னாடி வைக்கிறார். பாருங்க, தாவீதை பெற்ற தகப்பன் ஈசாய் தாவீதை பின்னாடி வச்சார். அதாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லி சாமுவேலை ஆண்டவர் அனுப்பும் பொழுது, இந்த சாமுவேல் இங்க வீட்டுக்கு வந்து கேட்கிறாப்புல, உன் பிள்ளைகளை ஒருத்தனை ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், பிள்ளைகளெல்லாம் வர சொல்லு. அந்த ஈசா எல்லா பிள்ளைகளையும் அனுப்புறாப்புல, தாவீதை மட்டும் காட்டவே இல்லை. தாவீதை பெத்த தகப்பன் பின்னாடி வச்சார். அப்ப சாமுவேல் சொல்றாப்புல, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும் போதுதான் அங்க ஈசாய் சொல்றாப்புல, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்போ அங்க சாமுவேல் சொல்றாரு, அப்படின்னா அவனை வர சொல்லு, ஏன்னா இந்த நீ காண்பித்த 7 பேரையும் ஆண்டவர் எனக்கு காட்டல, அதனால அவனை வர சொல்லு, அவனை பார்க்கணும், அவன் வந்தால் தான் நான் வீட்டில் தண்ணியே குடிப்பேன், அது வரைக்கும் நான் அவன் வீட்டில் எதுவும் சாப்பிட மாட்டேன், வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. பாருங்க, இது 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 ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, அவங்க பெத்த தகப்பன் கூட இந்த தாவீதை பின்னாடி தான் வைக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை தாவீது தனக்கு முன்னாடி வைத்ததுனால பரிசுத்த தேவன் இந்த தாவீதை எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வர்றார். அதான் ஆச்சரியம். பின்னாடி இந்த தாவீது முன்னாடி வர்றார். ஏன்னா அவன் லாஸ்ட் தான் வந்தான், அந்த கேம்ல லாஸ்ட் தான் வரான். ஆனா அவன் தான் ஃபர்ஸ்ட். கர்த்தர் அவனை தான் சூஸ் பண்றாரு.
அப்போ இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக. அப்போ லைஃப்ல எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தரை முன்னாடி வைக்கும்போது, கர்த்தரை நான் முன்னாடி வைக்கும்போது, நான் எவ்வளோ பின்னாடி இருந்தாலும் என் ஆண்டவர் என்ன அப்படியே முன்னாடி கொண்டு வருவார். அல்லேலூயா. அதான் உண்மை. அதைத்தான் இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன அசைக்க முடியாது. அவர் அசைக்க முடியலையே. அவர் அசைக்க முடியல. கடைசி வரைக்கும் அவர் அசைக்க முடியல. அதைத்தான் நம்ம 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும்போது தாவீதின் கடைசி வார்த்தைகள் அப்படின்னு சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டிருந்தது? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, இன்பமாய் தேவனுடைய பாடல்களை பாடின தாவீது. ஆமா, அவன் மேன்மையாய் உயர்த்தப்படுறான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுறான், இன்பமாய் பாடுகிறான். ஆமா, துக்கமா இல்லை, இன்பமாய் பாடுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை முன்னாடி வைக்கும் போது அவன் வாழ்க்கையில ஆண்டவர் அவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப இங்க தாவீது சொல்றார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும், ஆல் டைம், எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் அவர் தாங்க எனக்கு முன்னாடி. அவர் இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாதுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். நம்ம வீட்டுல, நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில, நம்ம செய்யக்கூடிய வேலையில அனுதினமும் ஆண்டவரை முன்னாடி வச்சு உங்க வேலையை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை பயணத்தை நீங்க செய்து பாருங்க. அவர் தாங்க ஃபர்ஸ்ட், வேற யாரும் ஃபர்ஸ்ட் கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நாங்கள் செய்வோம். அவருடைய வார்த்தை தான் எங்களுக்கு, அவருடைய வழி நடத்துதல் தான் எங்களுக்கு. இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் உயர்த்துகிறார். எப்படி பின்னாடி இந்த தாவீதை முன்னாடி கொண்டு வந்தார். தாவீது யாருக்குமே தெரியாதுங்க. எது வரைக்கும் தெரியாது, அவன் கோலியாத்தை வீழ்த்துறது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது. ஆனா பாருங்க, ஒருத்தருக்கும் தெரியாத தாவீத இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மொத்த ஜனங்களுக்கும் தெரிகிற மாதிரி அந்த ஒரே ஒரு அட்டாக்ல கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வர்றார். அதனால சம்டைம்ஸ் நம்ம யாருக்கும் தெரியாம இருக்கலாம், நம்ம யாருக்கும் பயன்படாதவங்களா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தரை முன்னாடி வைங்க. இந்த தெய்வத்தை முன்னாடி வச்சு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை தாவீதை மேன்மையாய் உயர்த்தினது போல நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அதான் உண்மை, நிதர்சனமான அந்த உண்மை அதுதான். அப்போ இங்க தாவீது சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும், ஆமா, ஆல்வேஸ் பிஃபோர் மீ, எப்பொழுதும், எப்பவுமே. ஆமா, நான் துக்கமா இருந்தாலும் சரி, நான் சந்தோஷமா இருந்தாலும் சரி, நான் பாடுகள் மத்தியில் இருந்தாலும் சரி, எப்ப இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கர்த்தரை முன்னாடி வைப்பேன். அவர் தான் எனக்கு முன்னாடி, நான் அவருக்கு பின்னாடி தான். God is first. அவ்வளவுதான். இதுதான் அவனுடைய அந்த வார்த்தையினுடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால, அவர் எனக்கு முன்னாடி இருக்கிறதுனால என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்ன யார் என்ன நினைச்சாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஆமா, ஏன்னா அவரு என் முன்னாடி இருக்கிறார். வண்டர்ஃபுல் வேர்ட் வார்த்தை. இப்போ அவர் என் முன்னாடி இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். யார் அவர்? கர்த்தர். அப்படி அந்த கர்த்தரை குறித்து அவர் யார் என்று சொல்லி சங்கீதம் 62:6 சொல்றார், அவரே என் கண்மலை, அவரே என் ரட்சிப்பு, அவரே என் உயர்ந்த அடைக்கலம். He is my rock, He is my salvation, He is my fortress. இதுல முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அவர் என்னுடைய கண்மலை அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்கு பிரியமானவர் பரிசுத்த தேவனை குறித்து இந்த இடத்துல அவர் என்னுடைய கண்மலை அப்படின்னு சொல்றார். அவரை ஏன் நான் முன்னாடி வச்சிருக்கிறேன்னா, அவர் என்னுடைய கண்மலை. சரி, என்னாகமம் 20வது அதிகாரத்துல இந்த கண்மலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
என்னாகும் 20வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அதில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திரத்திலே பயணம் செய்து கொண்டு வரும்பொழுது அங்கே காதேசில் தங்கியிருக்கிறார்கள். 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என்னாகும் 22 ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாது, குடிக்க தண்ணி இல்லைங்க. ஆமாங்க, ஒரு மனுஷனுக்கு என்ன இல்லைன்னாலும் பரவாயில்ல, தண்ணி இல்லைன்னா அதோட கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. வந்து போட்டாங்க, எல்லாத்தையும் உடச்சாங்க, தண்ணி தான் போயிடுச்சு. ஆமா, தண்ணி இல்லைங்க. இன்னைக்கு தண்ணி இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு அரசியல் தலைவர்கள் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் தண்ணி இல்லை, ஏன்னா உடச்சிட்டாங்க பைப்பு, குழாய் பைப்பு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்க வசனம் சொல்றது ஜனங்களுக்கு தண்ணி இல்லாம இருந்துச்சு. தண்ணி இல்லைன்னு என்ன வரும்? முறுமுறுப்பு வரும். அன்னைக்கு சரி இன்னைக்கும் சரி, தண்ணி இல்லைன்னா அங்க முறுமுறுப்பு வருது. அப்போ இஸ்ரவேல் அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, என்னத்துக்கு எங்களை கூப்பிட்டு வந்த, இந்த வனாந்தரத்தில் டிராவல் பண்ணி வர வச்சு தண்ணி கூட இல்லையப்பா, குடிக்க தண்ணி இல்லையே, அங்க சாவடிக்காம இங்க கொண்டு வந்து சாவடிக்கலாம் கூப்பிட்டு வந்தியா, இங்க வனாந்தரத்தில் கூப்பிட்டு வந்து கொல்லலாம்னு கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு பயங்கரமான வார்த்தைகளை பேசுறாங்க. இங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படிக்கு இந்த வனாந்தரத்துக்கு ஏன் கூட்டிட்டு வந்த அப்படின்னு 4வது வசனத்துல கேட்கிறாங்க. அடுத்த 5வது வசனத்துல சொல்லக்கூடிய பாயிண்ட், இந்த வனாந்தரத்துல விதைப்பு கிடையாது, அத்திமரம் கிடையாது, திராட்சை செடி கிடையாது, மாதுளம் செடி கிடையாது, குடிக்க தண்ணியும் கிடையாது. அடுத்து சொல்றாப்புல, இது ஒரு கெட்ட இடம், இவ்வளவு மோசமான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிக்க வச்சியே அப்படின்னு இந்த 5வது வசனத்துல என்னாகும் 25 பார்க்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி அந்த இடத்துல இந்த கண்மலை அப்படிங்கிற அந்த கிரியைகளை பார்க்கணும். 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். கண்மலை, ராக், பாறை, அதை பார்த்து பேசு, அங்க வேற எதுவுமே இல்லை, அந்த கண்மலை தான் இருக்கு, அதை பார்த்து பேசு அப்படிங்கிறார். பாருங்க, அந்த கண்மலைக்கு முன்பாக சபையாரெல்லாம் வராங்க. பரிசுத்த தேவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனத்துல, உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. சபையார் குடித்தார்கள், அவர் மிருகங்களும் குடித்தது. பாருங்க, வனாந்தரமான இடம், மரம் செடி கொடி இல்லாத இடம், கெட்ட இடம். எப்படி வனாந்தரமான இடம், செடி மரம் கொடிகள் இல்லாத இடம், கெட்ட இடம், மோசமான இடம். அப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா, அவர்கிட்ட பேசுனா அங்க தண்ணி வரும். எத்தனை? 20 லிட்டர் கேன், 2-3 கேன், அப்படி இல்லை, 25 லட்சம் பேர் குடிக்கிறதுக்கு தண்ணி வரும். அல்லேலூயா. அதான் தேவன், அங்க தண்ணி வந்தது. அதான் ஆச்சரியம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. மகிமைக்கு பாத்திரரே, அவர் மகிமைக்கு பாத்திரர். வெறும் கார்டு மட்டும் போடுறாங்க மெசேஜ். பாருங்க, அவர் கண்மலை, அந்த கண்மலையை தான் நாம் ஆராதனை செய்கின்றோம். அந்த கண்மலையை குறித்து தான் இந்த எண்ணாகும் 20வது அதிகாரத்தை படித்தோம். அப்போ 25 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாத இடத்திலே தண்ணீரை கொடுத்த தேவன். அதுதான், தண்ணீர் இல்லாத இடத்திலே தண்ணீரை கொடுத்த தேவன். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், பரிசுத்த தேவன். அதனால்தான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என் சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட சூழ்நிலை எனக்கு காணப்பட்டாலும் சரி, என் வாழ்க்கையில நான் அவரை முன்னாடி வருவேன். மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 7வது அதிகாரம் 24, 25 இந்த 2 வசனங்கள் படிக்கும்போது, மத்தேயு 7, 24, 25, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை
கேட்டு இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்க, இங்க ஆண்டவர் புத்தியுள்ள மனுஷன் சொல்றார். யார் புத்தியுள்ள மனுஷன் அப்படின்னா, கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தியுள்ள மனுஷன். அந்த கன்மலையின் மேல் வீடை கட்டுவது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடப்பது. அதுதான் கன்மலையின் மேல் வீட்டை கட்டுவது. இப்ப கன்மலையின் மேல் வீட்டை கட்டுவதுன்னா, வீடு கட்டுறதுக்கு முக்கியமா என்ன தேவை? பவுண்டேஷன் தேவை, அஸ்திவாரம் தேவை. அந்த அஸ்திவாரத்தை குறித்து அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 25 படிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல், பாருங்க, அஸ்திவாரம் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கன்மலையின் மேல் வீட்டினுடைய அஸ்திவாரமும் கன்மலையின் மேல், அந்த வீடு கட்டப்பட்ட வீடும் கன்மலையின் மேல். அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில நீ கர்த்தரை எப்பொழுதும் முன்னாடி வச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உன் வாழ்க்கையில பெருமழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, பெருவெள்ளம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, காற்று அடித்தாலும் பிரச்சனை இல்லை, உன் வீட்டுக்கு மேல மோதினாலும் பிரச்சனை இல்லை. அங்க போட்டிருக்கு, வீட்டுக்கு மேல மோதினாலும் அது விழவில்லை. அது என்னவில்லை? விழவில்லை. வீட்டுல எதெல்லாம் மோதிச்சு? பெரிய மழை வந்துச்சு, பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு. டிவி நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம். வெள்ளத்தில் வீடெல்லாம் என்ன ஆகும்? அடிச்சுக்கிட்டே போகும், அப்படியே மிதந்துக்கிட்டே போகும். அடுத்து காற்று, பலத்த காற்று தூக்கிட்டு போகும் வீட்டை. இங்க சொல்லப்பட்டிருக்கு, மோதியும் அது விழவில்லை. ஏன்னா அங்க அஸ்திபாரமும் வீடும் கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவேன். என்ன அசைக்க முடியாது, என்ன ஷேக் பண்ண முடியாது. இந்த வீடு அசைதா? வசனம் சொல்லுது, இந்த வீடு விழல, ஒரு செங்கல் இடி இல்ல, எதுவுமே நடக்கல, அந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன்னா அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. கர்த்தருக்கு பிரியமா. அதனால்தான் தாவீது சொல்றாரு, அவரே என் கன்மலை, அவரே என் கன்மலை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடைசியாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1, 2, 3, 4. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள், எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் in the 1 Corinthians chapter 10 verses 2, baptism, ஞானஸ்நானம். பாருங்க, அழகா ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரார். இதுல முதல்ல சொல்லப்பட்டிருக்குது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் எதனால அப்படின்னா, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். இங்க ஆண்டவர் ஞானஸ்தானத்தை ஃபர்ஸ்ட் சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையானது என்ன தேவைன்னா பேப்டிசம் தான். அதுதான் அவங்களுக்கு சாட்சி. ஒரு கல்யாணத்தை பண்ணா கூட ஞானஸ்தானம் எடுத்தாச்சா? எடுக்கலையா? ஆர் யூ கிறிஸ்டின்? கிறிஸ்டின் அப்படிங்கிறதுக்கு சாட்சியே, கிறிஸ்தவன் அப்படிங்கிறது சாட்சியே இன்னைக்கு ரெக்கார்டு வந்து பேப்டிசம் தான், ஆஸ் பர் பைபிள். அப்ப வந்து பார்த்தாச்சுன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் 1. அடுத்து 3வது வசனம் படிங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். இரண்டாவது, முதல்ல ஞான ஸ்நானம், இரண்டாவது ஞான போஜனம். ஞான போஜனம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆமா, ஆவிக்குரிய ஆகாரம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஞான போஜனத்தை புசித்தார்கள். வானத்திலிருந்து அந்த கிடைத்த மன்னா. ஏன்னா பூமிக்குரிய போஜனம்னா அது ஞான போஜனம் கிடையாது, அது நிலத்துல மண்ணில் விளையக்கூடிய போஜனம். அந்த மண்ணில் விளையக்கூடிய போஜனத்தை அவங்க சாப்பிடல, வெண்ணிலிருந்து வந்த போஜனத்தை சாப்பிட்டார்கள். அதனால தான் அங்க ஞான போஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃபுட், கொடுக்கப்பட்ட ஃபுட் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய ஆகாரம். அடுத்து இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. அடுத்து 3வது, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இது ஸ்பிரிச்சுவல் ட்ரிங்க். பாருங்க,
இந்த 3 வசனங்கள், அதாவது 2, 3, 4 இந்த 3 வசனங்களை பார்க்கும்போது ஞான ஸ்நானம், ஞான போஜனம், ஞான பானம். பேப்டிசம் ஸ்பிரிச்சுவல், ஃபுட்டு ஸ்பிரிச்சுவல், ட்ரிங்க் ஸ்பிரிச்சுவல், எல்லாமே ஆவிக்குரிய ஒரு காரியத்தை இந்த 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கணும். இவ்வளவு சொல்லிட்டு எப்படி எனில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பழைய ஏற்பாட்டுல சொல்லல. என்னாகும் 20வது அதிகாரத்துல நடந்த சம்பவத்தை இங்க கனெக்ட் பண்றாரு ஆண்டவர். அழகா என்ன சொல்லப்பட்டிருந்து? எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கன்மலை யாரு? கிறிஸ்துவே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த கன்மலையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கன்மலை கிறிஸ்துவே, அந்த கன்மலை கிறிஸ்துவே, அந்த கன்மலை கிறிஸ்துவே. அதனால்தான் தாவீது சொல்றாரு, அவரே என் கன்மலை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே கொடுக்கப்பட்ட போஜனம் ஞான போஜனம், இங்கே கொடுக்கப்பட்ட பானம் ஞான பானம். அல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, யோவான் 6வது அதிகாரம் 55வது வசனம். யோவான் 6:55. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல என்னாகும் 20வது அதிகாரத்திலிருந்து 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துக்கு வந்து கடைசியா இங்க பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மாம்சம் மெய்யான போஜனம், என் இரத்தம் மெய்யான பானம். கர்த்தருக்கு பிரியமானது. ஞான போஜனம் ஞான பானம். இங்கே மெய்யான போஜனம் மெய்யான பானம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு இந்த திருவிருந்தில் வைத்திருக்கிறார். அன்றைக்கு சமுத்திரத்தினாலும் மேகங்களினாலும் கர்த்தருடைய ஞானஸ்தானத்தை பெற்ற பிள்ளைகள் வானத்திலிருந்து வந்த மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். அதே பாக்கியத்தை, அந்த வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை இன்றைக்கு பரிசுத்த தேவன் நமக்கும் புசிக்க கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அன்றைக்கு வானத்திலிருந்து வந்த மன்னாவை போல பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனம். முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். பாருங்க, வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னாவை போல வானத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய சரீரம், அவருடைய மாம்சம், அவருடைய இரத்தம். இந்த பாக்கியத்தை பரிசுத்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அதனால தாவீது சொல்றார், அவரே என் கண்மலை, அவரே என் கண்மலை. எவ்வளவு அழகான வார்த்தை. தேவரீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். என்னுடைய ஆத்துமா ஒருபோதும் பாதாளத்திற்கு போகாது. ஏன்னா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்னை அசைக்க முடியாது. யார் அந்த கர்த்தர்? என் கண்மலை. யார் அந்த கண்மலை? இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு வனாந்திரத்திலே வழிநடத்தின அந்த கண்மலை. யார் அந்த கண்மலை? இன்றைக்கு மாம்சத்திலே வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்தை இந்த பூமியிலே கொடுத்து என்னோடு கூட உடன்படிக்கை செய்த அந்த கண்மலை. அந்த கண்மலையினுடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஆமாம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான். அல்லேலூயா. என்றென்றைக்கு பிழைக்கின்ற பாக்கியத்தை பரிசுத்த தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இன்றைக்கும் பிரியமானவர்களே,
சங்கீதம் 16:8 தாவீது சொன்ன வார்த்தை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அதே தாவீது 62வது அதிகாரம் 6வது வசனத்துல, அவரே என் கண்மலை, he is my rock, அவரே என் ரட்சிப்பு, he is my salvation, அவரே என் உயர்ந்த அடைக்கலம், he is my fortress. அந்த கண்மலை யார்? இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர், நம்மோடு கூட உடன்படிக்கையை உண்டாக்கினவர், என்றென்றைக்கு நீ பிழைப்பாய் என்று வாக்கு கொடுத்தவர், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னவர், அவருடைய மாம்சத்தை புசிக்கவும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணவும் நமக்கு அதிகாரம் கொடுத்தவர். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இன்றைக்கும் நாம் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் அந்த கண்மலைக்கு முன்பாக, கண்மலையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினாலே நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துவார். பரிசுத்த தேவன் அவர் இந்த பூமியிலே என்றென்றைக்கும் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், பிழைக்கிறவர்கள், மரிக்கிறவர்கள் அல்ல. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you.